ஹாய் நண்பா, வெல்கம் டு தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறது விற்கிறதுன்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த ஸ்டாக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, ஓவர் த இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஸ்டாக் வந்து க்ரோத் ஆகுமா இல்லையா அப்படின்ற ஃபுல் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், அந்த ஸ்டாக் அந்த கம்பெனியோட ஃபுல் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அந்த வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். க்ரோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை வாங்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். சரி, ஓகே நண்பா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட பேர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனர். நீங்கள் உங்கள் லேப்லேயோ அல்ல மொபைல்லையோ நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சர்ச் ஃபார் ஏ கம்பெனி, சிங்கிள் டேப் தான். நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பாரை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அவங்களே சில ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு ஸ்டாக் எடுத்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அந்த கம்பெனிலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் லிமிடெட், இந்த ஸ்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் கேப், ஹை வேல்யூ, லோ வேல்யூ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வேல்யூ வந்து எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிருக்குன்ற வேல்யூ ஜான்வரி 2006 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெப்சைட்டில் டேட்டா அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ ரேட் போயிட்டு வந்திருக்குன்றத நீங்கள் இந்த சார்ட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரோஸ்னால் இந்த கம்பெனி ஸ்டாக் வாங்கினா நம்மளுக்கு என்னென்னலாம் ப்ராஃபிட், கான்ஸ்னால் இந்த கம்பெனி ப்ராஃபிட் வாங்கினா நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இதே மாதிரி ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது, இதோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ், அதாவது கோவை மெடிக்கல், இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் ஒரு ஸ்டாக் வாங்க போகிறீங்கன்னா அதோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அதோட எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட், ப்ராஃபிட், இன்கம் அதெல்லாம் எவ்வளோ வந்திருக்கு, ஓவர் தி இயர்ஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த டீட்டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து இருக்கும். அந்த ஃபார்மேட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த கம்பெனியோட ரிப்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யார்கிட்டையும் கால் பண்ணி கேட்க வேண்டியது எதுவுமே நீங்கள் அனலைஸ் பண்ண தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ரிப்போர்ட் அந்த கம்பெனியில் இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸு வாங்கலாமா வேணாமான்றத ஒரு ஐடியா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருந்திருக்கு, அதுக்கு கீழே அதோட பேலன்ஸ் ஷீட், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்ன ஸ்டாக் வாங்க போகிறீங்களோ அந்த ஸ்டாக்கோட நேம் அடித்தா போதும், உங்களுக்கு தேவைப்படுற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கிடச்சிரும். கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஒரு வருஷமும் அவங்க வந்து கம்பெனிலேருந்து ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியலாக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கூட இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், பிகினர்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த வெப்சைட் தெரியலனா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு இந்த வெப்சைட்லாம் அவ்வளோவா ஐடியா இல்லை, தெரியாது. நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் ஒரு கம்பெனி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நண்பா. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் நண்பா.